வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பப்பாளி பழ அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்க. இது ஆர்டினரியாக நம்ம வீட்டு அல்வா இதெல்லாம் விட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய அல்வா ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்கலாம். பப்பாளி பழ அல்வா செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு பப்பாளி எடுத்துருக்கேங்க. இதை இப்போ மேல் தூளை சீவிட்டு கட் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதில் பாதி பழத்தை எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ அல்வா செய்யறதுக்கு கடாய் வச்சுருக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த நெய்லியே பப்பாளி பழத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா கைவிடாமல் கிண்டணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம். ஏன்னா மேலெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சு நல்லா சுண்டி வருது பாருங்கள். அதில் இருக்க அந்த தண்ணி இதெல்லாம் சுண்டிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகட்டும். இப்படி சுண்டி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போடும்போது இலக்கும் கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இப்போ நான் இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு போட போகிறேன். ஏன்னா இது பப்பாயா ரொம்ப ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எந்த பப்பாயா எடுக்கிறீங்க, எப்படி அது ஸ்வீட்னஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலரலாம். கலந்துகிட்டே இருந்திங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இது நல்லா இலகி சுண்டி வருது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதில் கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ஊற்றினோன்னா நல்லா திரண்டு வரும். இது நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் சுருண்டு வர வரைக்கும் கலரிக்கலாம். இப்போ நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோடனே நல்லா கெட்டியாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யே 2 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக கிளாஸி லுக்கு வருது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நல்லா திரண்டு வருது. கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டி வரட்டும். நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த அளவுக்கு கலரணும். இப்போ நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது. இதான் ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் 2 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. இவ்வளோதான். நமக்கு இப்போ ரொம்ப சுவையான சத்துக்கள் நிறைந்த பப்பாளி பழ அல்வா ரெடி. பப்பாளி பழ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.